தற்போது ஒரு பரபரப்பான செய்தி அண்மை செய்தியாக வந்திருக்கிறது. தென்காசி மாவட்டம் மேல நீலிதநல்லூரில் உதவி சார் பதிவாளர் கன்னத்தில் அறையக்கூடிய பரபரப்பான காட்சி. உதவி சார் பதிவாளர் மீது சரமாரி தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயில் அருகே உதவி சார் பதிவாளர் மீது சரமாரியாக தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. மேல நீலிதநல்லூர் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் உதவிசார் பதிவாளர் மீது இந்த தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. முனிஸ் பாண்டி என்பவர் உதவிசார் பதிவாளரை கன்னத்தில் பலார் என்று அறையும் பரபரப்பான காட்சி. என்ன நடந்தது, எதற்காக இந்த சரமாரி தாக்குதல் நிகழ்த்தப்பட்டது, தெளிவாக கேட்கலாம். இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் காத்திருக்கிறார். விமலவேலன், உங்கள் தகவல்களை தரலாம். எதற்காக சார் பதிவாளர் கன்னத்தில் முனிஸ் என்பவர் பலார் என்று அறைந்திருக்கிறார்? என்ன காரணம், என்ன நடந்தது? வணக்கம் மோகன்ராஜ். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயில் அருகே உள்ள மேல நீலிதநல்லூரில் உள்ள சார்பதிவாளர் அலுவலகத்தில் செல்லத்துறை என்பவர் உதவி சார்பதிவாளராக கடந்த 6 மாதமாக பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த சிலர் ஆவணங்கள் இல்லாமல் இருந்த ஒரு குறிப்பிட்ட சொத்தை பதிவு செய்ய அவரை நிர்பந்தம் செய்ததாகவும் அதற்கு உதவி சார்பதிவாளர் செல்லத்துறை உடன்படவில்லை எனவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில இன்று மாலை தன்னுடைய அலுவலகத்தில் இருந்த செல்லத்துறையை திடீரென்று அங்கே வந்த முனிஸ் பாண்டி என்ற நபர் உதவி சார்பதிவாளர் செல்லத்துறை மீது சாரமாரியாக தாக்கியுள்ளார். அவர் கன்னத்தில் பலார் என்று அறைந்துள்ளார். இதில் காயமடைந்த செல்லத்துறை தற்போது சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். சார்பதிவாளர் செல்லத்துறையை அவர் தாக்கும் காட்சி அடங்கிய சிசிடிவி பதிவுகள் தற்போது இணையத்தில் மிகவும் வேகமாக பதிவு வருகிறது. இது குறித்து பனவடலி சத்திரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தாக்குதலில் ஈடுபட்ட முனிஸ் பாண்டி என்பவர் வழக்கறிஞர் என்றும் கூறப்படுகிறது. பட்ட பகலில் ஒரு அரசு அலுவலகத்தில் அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்திய இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மோகன்ராஜ். நிச்சயம் விமல்ராஜன், பெரும் பரபரப்பு மட்டும் இல்ல, பெரும் பரபரப்பு. சார் பதிவாளர் மீது சரமாரி தாக்குதல் குறித்த தகவல்களை தந்ததற்கு நன்றி.